2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்று தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம் 8 தொகை நூல்கள் 10 பாட்டு 18 இலக்கண நூல்கள். தமிழ் ஒர்க் which describes the procedure of erecting the hero stone. நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை விளக்கும் இலக்கிய நூல். நடுகள்ன்றது போர்ல இருந்த அல்லது மக்களுக்காக போராடி இருந்த வீரர்களுக்காக வழிபடுவதற்காக நடப்பதற்காக கல்வி தான் நடுகள். இது நடுவதற்கான வழிமுறை குறித்து விளக்கணும் எழுதிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் மொத்தம் 6 வழிமுறைகள் வந்து நடுகள் வழிபடுவதற்கான முறையை வந்து விளக்கி கூறியிருக்கும். அது என்னன்னா காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்தல் அப்படின்ற 6 வழிமுறைகள் பத்தி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது நடுகள் நடுவதற்கான கல்லை எப்படி தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்த கல்ல அங்கிருந்து குளிப்பாட்டி பறை சூளை எப்படி எடுத்துட்டு வரணும், எடுத்து அந்த கல்லுக்கு நம்மளுக்கு அலங்காரம் செஞ்சு மாலையிட்டு அது ஒரு இடத்துல நட்டு அதுக்கு பலியிட்டு இப்படி வழிபடுதல் நடத்தணும்ன்றது 6 வழிமுறைகளை பத்தி தொல்காப்பியம் விரிவாக எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? மயில்தொகை, அரிசி, இஞ்சி. மயில்தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள், இஞ்சி திப்பிலி வாசனை பொருட்கள், இஞ்சி திப்பிலி அரிசி. 10ஆம் நூற்றாண்டுல சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல் கொண்டு சென்ற பொருட்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மயில்தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள். நெக்ஸ்ட் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்கான் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? அறமும் பொருளும், பண்பும் பயனும், அன்பும் அறனும், பொன்னும் பொருளும். டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த 2 அன்பும் அறனும் தான் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவை எதை கூறலாம்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், மேற்கண்ட 3. அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகள் களஞ்சியம். அறத்துப்பால்ன்றது தனிமனித ஒழுக்கம், அறிவியல், அறம் சார்ந்த கருத்துக்கள் இதை மட்டும் கூறியிருக்கும். ஸோ அப்போ இது வராது. பொருட்பாலில் தான் பொருட்களை எப்படி தேடணும், ஒரு அரசு எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், அதோட மக்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். காமத்துப்பால்ல காதலை பத்தி விரிவாக எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகள் பத்தி கூறியிருக்கிறது பொருட்பால் அதிகாரம் தான். நெக்ஸ்ட் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் 1000 எனப்படும் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த 4 கூற்றுல எது சரியான கூற்று கேட்டிருக்காங்க? எது சரியான கூற்று கேட்டிருக்காங்க? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் 1000 எனப்படும். சரிதான். திருக்குறள் கடவுள் வாழ்த்து, கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. தவறு. திருக்குறள்ல கடவுள் என்ற சொல்லோ தமிழ் என்ற சொல்லோ எதுவுமே இடம்பெற்றிருக்காது. அதனால தான் இது ஒரு உலக பொதுமறை சமய சார்பற்ற நூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எந்த மதத்தையோ எந்த மொழியையோ எந்த கடவுள்களையோ எதையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அது உலக பொதுமறை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது கடவுள் வாழ்த்து இடம் பெற்றிருக்காது, பெற்றிருக்குன்னு சொல்லி தான் அப்ப இந்த கூற்று தவறு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. சரிதான். ஏன்னா அது கடவுள் யாரையுமே மென்ஷன் பண்ணியது. ஸோ வர்ணதேவன் சொல் வரவில்லைன்னு போட்டுருக்காங்க. அப்ப இது சரிதான். வான் சிறப்புன்றது மலைப்பொழிவை பத்தி சிறப்பை பத்தி கூறியிருக்க அதிகாரம். மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதை அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். சரிதான். ஸோ ஆன்சர் வந்து 1, 3, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? பெரிய புராணம், திருவாசகம், திருமந்திரம், திருப்பல்லாண்டு. முதல் கள ஆய்வு நூல். ஆன்சர் வந்து பெரிய புராணம் தான் முதல் கள ஆய்வு நூல் கருதப்படுகிறது. பெரிய புராணம் வந்து சேக்கிலார் என்பவரால் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து 12 திருமுறைகளை 12வது திருமுறை தான் பெரிய புராணம். இது வந்து திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற 2 நூல்களை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது நாயன்மார்களோட வரலாற்றை விளக்கி கூறும் நூல் தான் பெரிய புராணம். இதுல வந்து அந்த காலத்தோட மக்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறை, சமூக பழக்க வழக்கங்கள், அப்புறம் அப்போ இருந்த நாயன்மார்கள், அப்புறம் இருந்த அரசர்கள் எல்லாத்தையும் பத்தி தெளிவாக விளக்குறதுனால இது முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செயல்களில் தவறானதை எடுத்தெழுதுக. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. இதை எழுதியவர் கொடுலுக்கிறார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் மணப்பில் பாடல்கள் அடங்கும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு இது முன்னோடி. 4 கூற்றுல முதுமொழி காஞ்சி பற்றி தவறான கூற்று இருக்கிறார். முதுமொழி என்றால் பழமொழி சரிதான். காஞ்சி என்றால் நிலையாமை தவறு. காஞ்சி என்பது பெண்கள் இடையில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலனை குறிக்கும். ஸோ அந்த காஞ்சி மாதிரி மணிகள் நிறைஞ்ச அணிகலன் மாதிரி பழமொழிகளால் தொகுக்கப்பட்ட நூல் தான் முதுமொழி காஞ்சி. அதனால தான் இதுக்கு முதுமொழி காஞ்சி என்ற பேர் அமைஞ்சிருக்கும். ஸோ காஞ்சி என்பது நிலையாமை கிடையாது. ஸோ இது வந்து அப்போ இந்த கூற்று தவறு. இதை எழுதியவர் கொடுலுக்கிறார். சரிதான். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் மணப்பில் பாடல்கள் சரிதான். ஆத்திச்சூடி நூல்களுக்கு இது ஒரு முன்னோடி முதுமொழி காஞ்சி சரி. ஸோ அப்போ முதல் இது மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ சரி. தவறானதான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரி. நெக்ஸ்ட் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும், ஆப்ஷன் பி 2, 3 மட்டும், ஆப்ஷன் சி 3, 4 மட்டும், ஆப்ஷன் டி அனைத்தும் சரியா. பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது 4 இடத்துலயுமே பாறை ஓவியங்கள் கிடைக்கப்படும். அனைத்தும் சரியா. நெக்ஸ்ட் சங்கொலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். கூற்று காரணம் ரெண்டு கொடுத்தாங்க. இதுல எது சரி கேட்கிறாங்க?
சங்கொலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சரிதான். இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். தவறு. பாரதியாரின் பாடலை தொகுத்தவர் வந்து பரளி சூ நெல்லையப்பர், ராமலிங்கனார் கிடையாது. ஸோ அப்போ இந்த கூற்று தவறு. அப்போ ஆன்சர் வந்து என்ன? கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் இது. யங் இந்தியா, இந்தியா, நவசக்தி, சுதேசமித்ரா. The first Tamil newspaper published the political cartoon. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி இந்தியா. பாரதியார் வந்து இந்தியா செய்தித்தாளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஊழ், கல்வி, பெருமை, நிறையளித்தல். நுண்ணிய பல நூல் கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ ஊழ் என்ற அதிகாரத்தில் அந்த குறள் இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐங்குறு நூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் யார்? இவர் அம்முவனார், ஓரம்போகியார், பேயனார், கபிலர். ஐங்குறு நூற்றோட முல்லை திணை பாடியவர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி பேயனார். கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடியிருப்பாரு. ஓரம்போகியார் வந்து மருத திணை. அம்முவனார் வந்து நெய்தல் திணை பாடியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. பா. ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சி ஆரம்பித்தார். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார். கூற்று காரணம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுல எது சரிங்க? பா. ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சி அமைத்தார் சரி. அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வச்சிருக்காங்க. இவர் வந்து கம்யூனிஸ்ட் பொதுவாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிரதிநிதித்துவம் பெற தான் திட்டங்கள்லாம் வச்சிருந்தார். அரசு பணிகளை அவர் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடரை பொருளோடு குறிப்பிட. முந்தையிலிருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சுண்பர், நீரின் ரமையா உலகம் போல, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும், சாதல் அஞ்சின் அஞ்சுவதின் சாவி. காதல், கற்பின் மெல்லியல், நனி நாகரிகர், பிரிவச்சம். இந்த சைடு கூற்று கொடுத்துருக்காங்க. அது யார் சிறப்பு வச்சு சொல்லியிருக்காங்கன்றத பொறுத்த சொல்லியிருக்காங்க. முந்தையிலிருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சுண்பர். ஆன்சர் வந்து என்னன்னா இது வந்து நனி நாகரிகர் வந்து முந்தையினோர் நஞ்சு கொடுத்தாலும் உண்பர்னு சொல்லியிருக்காங்க. நீரின் ரமையா உலகம் போல, காதல் இன்றி அமையா உலகு, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும், கற்பின் மெல்லியல். இரவு வந்து விருந்தினர் வந்து உணவு கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்குறதா பெண் கற்போட சிறந்த இயல்புன்னு புறநானூறு என்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அது கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் வந்து பிரிவின் அச்சம். அதாவது சாக கஷ்டப்படுறது இது விட காதலனை பிரிகிறது வந்து அது சாவை விட அதிகமாக பயப்படுறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3124. 3124 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரே மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இப்பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதியினருக்கும் பொதுவானதல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு பாடல் பொருத்த முடியுது. இப்பாடல் மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றது. வள்ளுவர் செய் திருக்குறள் மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரே மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த பாடலுக்கு விளக்க நாள் எது சரி? இப்பாடலை பாடியவர் பே. சுந்தரனார் சரிதான். எல்லா சாதியினருக்கும் பொதுவான நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதியினருக்கும் பொதுவானது இல்லை சரி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் குரலோடு பாடல் பற்றி தொடர்புடையது சரிதான். இந்த பாடல் மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றது சரி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மந்தினி ஞானத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்று உரைக்கும் காப்பியம் எது? சிவசிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி. மந்தினி ஞானத்து வாழ்வோருக்கு உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோரை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மணிமேகலை. அதாவது சிறையில் அடக்கப்பட்டிருக்கிற கைதிகளுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு மணிமேகலை வந்து மன்னரிட முறையிடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மன்னர் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்தவரை உயிர் கொடுத்தாரு என்று பாடிப்பாங்க மணிமேகலையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ என்று பாடியவர் யார்? நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பானாழ்வார், ஆண்டாள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆண்டாள். நாச்சியார் திருமொழியில திருமாலை சிறப்பிச்சு இந்த பாடலை பாடியிருப்பாங்க ஆண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் இல்லாரே எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இறங்குவர், அருளுவர், எள்ளுவர், பழிப்பர். பொருள் இல்லாரே எல்லாரும் எவ்வாறு கருதுவர்? How will those who possess no wealth to be treated according to வள்ளுவர்? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி எள்ளுவர். இல்லாரே எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்பு. பொருள் இல்லாதவர் எல்லாம் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்கள எள்ளுவர், அதாவது திட்டுவாங்க. செல்வர்கள் செல்வம் படைச்சவங்கள மற்ற எல்லாரும் சிறப்பு செய்வாங்கன்னு வள்ளுவர் இந்த குறளை மென்ஷன் பண்ணுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? பொருளிட்ட செய்தல், இல்லறம் ஏற்க செய்தல், அவையத்து முந்தியிருப்ப செயல், போரிட செய்தல். தந்தை மகற்காற்றும் நன்றி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? பொருளோடு வாழாதவர், அருளோடு வாழாதவர், புகழோடு வாழாதவர், உலகிலோடு வாழாதவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உலகிலோடு வாழாதவர். உலகத்தோடு ஒட்ட உலகில் பழங்கற்றும் கல்லா அறிவிலாதார்.
அதாவது ஒருத்தர் வந்து எல்லாமே கற்றிருந்தாலும் அவங்க உலக மக்களோடு ஒன்றிணைஞ்சு ஒத்து வாழலைன்னா அவங்க எல்லாமே கற்றும் அறிவில்லாதவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? உண்ணல் உண்ணுவித்தல், அறிதல் அறிவித்தல், ஈதல் இசைப்பட வாழ்தல், கற்றல் கற்பித்தல். உயிருக்கு ஊதியமாக எவற்றை? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி, ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் கிடைக்கிற புகழ் தான் நம்மளோட உயிருக்கு ஊதியமாக இருக்கும்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்ற உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருளுடையவர் செய்யும் செயல், பொருளற்றவர் செய்யும் செயல், அருளுடையவர் செய்யும் செயல், வலிமையுடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ, பொருளுடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்னொன்றாக செய்வான். அதாவது ஒருத்தன் வந்து தான் கையில இருக்கிற பொருளை வச்சு ஒரு செயலை செய்யறது ஒரு மலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு யானை போற பாக்குற மாதிரி. அதாவது அவ்வளவு சேஃபானது ஒரு வந்து தன்னோட பொருளை மட்டுமே வச்சு ஒரு வேலை செய்யறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? இறப்பு, வாழ்வு, பிறப்பு, வளர்ச்சி. உறங்கி விழிப்பதை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு இறங்கி விழிப்பது போல பிறப்பு. வள்ளுவர் வந்து உறங்குவதை ஒரு இறப்பு மாதிரியும் அதுல இருந்து விழிப்பது வந்து ஒரு புதிய பிறப்பு மாதிரியும் இந்த குரலை கூறியிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி, தி ஹிந்து, யங் இந்தியா. ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சக்கரவர்த்தினி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லீம் லீக் சென்னை கிளையை யாகூப் ஹசான் நிறுவினார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதுல 4 கூட்டத்தில் சரியான கூட்டம் இருக்காங்க. சென்னை மாகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையா 1882 முதல் மகாஜன சபை தொடங்கியிருப்பாங்க. சென்னை மக்களோட நலனுக்காக, சென்னை மாகாணத்தோட நலனுக்காக உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் முதல் அரசியல் இயக்கமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட தலைவர் பி ரெங்கையா நாயுடு. சரிதான். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். நிறுவியதில் முக்கிய பங்கு வகித்தார். சரி. 1916 தன்னாட்சி இயக்கம் வந்து ஃபர்ஸ்ட் அன்னி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட கிளை வந்து மதுரையில ஜார்ஜ் ஜோசப் வந்து உருவாக்கியது முக்கிய பங்கு வகித்தார். சரிதான். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசான் நிறுவினார். சரி. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடிச்சிருக்கும். அதோட மாநாடு வந்து சேலத்தில் போட்டிருப்பாங்க. இது தலைமை தாங்கியவர் பெரிய 1900 சேலத்தில் நடைபெற்றிருக்கும். சரிதான். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சார்ந்தவர்? புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர், மதுரை. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சார்ந்தவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கடலூர். கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் அவங்க படிப்பாங்க. இவங்க வந்து காந்தியை சந்திக்கிறதுக்கு முஸ்லீம் பெண் மாதிரி பரதம் அணிஞ்சு போய் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால காந்தி இவங்களை தென்னாட்டின் ஜான்சி ராணின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து 1920 இருந்து எல்லா சுதந்திர போராட்டங்களையும் பங்கேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எம் சி ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன், டி எம் நாயர், பி வரதராஜன். ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதல் முறையாக சட்டமேலவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எம் சி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா 1920 நடந்த முதல் பொது தேர்தலில் இவர் வந்து நீதி கட்சி சார்பாக போட்டிட்டு சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் அப்ப இருந்திருப்பாரு. இவர் தான் பஞ்சமர் பறை என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆதி திராவிடர் என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? பிப்ரவரி 2016, பிப்ரவரி 2017, பிப்ரவரி 2018, பிப்ரவரி 2019. கீழடி சைட் ஃபவுண்டட் இந்த இயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிப்ரவரி 2017. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறை கையாண்டவர் யார்? சிவகிரி பாளையக்காரர், தீரன் சின்னமலை, ஊமத்துறை, மருது சகோதரர்கள். ஓடா நிலை போர் வந்து 1802 நடைபெற்றிருக்கும். இதுல கொரில்லா போர் முறை கையாண்டவர் வந்து ஆப்ஷன் பி, தீரன் சின்னமலை. இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. இவர் வந்து திப்பு சுல்தானோட மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். ஃபர்ஸ்ட் அவரோட தளபதிட்ட இருந்து பணத்தை திருடிடுவாரு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட நண்பராக இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியார் மறைந்த ஆண்டு 1921, 1922, 1923, 1924. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1921. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? மதுவிலக்கு திட்டம், இலவச கல்வி திட்டம், நீர் பாசன திட்டம், குலக்கல்வி திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, குலக்கல்வி திட்டம். ராஜாஜி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் 1954 குலக்கல்வி திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. இதன்படி வந்து பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள் வந்து காலையில பள்ளி பாடத்தை படிச்சுட்டு மதியத்துக்கு மேல அவங்களோட தந்தையார் குடும்பத்தை சார்ந்தவங்க தந்தையார் வந்து என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்ல அது சார்ந்த தொழில்முறை கல்வியை அவங்க கத்துக்கணும்ன்றதுக்காக இந்த ராஜாஜி பிளான் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் குலக்கல்வி திட்டம். இதை வந்து திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் எல்லாமே அதுக்கு எதிராக இதுக்கு வந்து எதிராக போராடினாங்க. இவர் அது மட்டும் இல்லாம ராஜாஜி வந்து ஒரு 6000 ஸ்கூல இந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலம் மூடி இருப்பாரு. ஏன்னா அதிக
ஸ்ட்ரென்த் இல்லை, நிறைய ஸ்கூல்ஸையும் முடிப்பாரு. இதனால வெடிச்ச பெரும் கலவரத்தினால ராஜாஜி வந்து தன்னோட சிஎம் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 54 அப்புறம் காமராஜர் வந்து சிஎம் ஆயிருப்பார், தமிழ்நாட்டோட சிஎம். நெக்ஸ்ட் பொறுத்துக. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், சூறையாடல், களையெடுத்தல், காலை தழுவுதல், வேட்டையாடல். இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க, அதுல இருக்க மக்களோட தொழில்கள் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பொறுத்து சொல்லிருக்காங்க. குறிஞ்சி திணையில மக்கள் செய்யற தொழில் வந்து வேட்டையாடல், பாலை திணையில சூறையாடல், முல்லை திணையில காலை தழுவுதல், மருத திணையில களையெடுத்தல். ஸோ ஆன்சர் வந்து 4132 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், தேசி விநாயகம் பிள்ளை, தமிழ் ஒலி சுரதா. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? திருவாசகம், தேவாரம், 11ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என அழைக்கப்படுவது 11ஆம் திருமுறை. சைவ திருமுறையில மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கும். இதுல 11வது திருமுறை தான் பிரபந்த மாலைன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து காக்கை பாடினியார் உட்பட ஒரு 12 நாயன்மார்கள் வந்து இந்த 11ஆம் திருமுறையில பாடல்கள் பாடியிருக்காங்க. 11ஆம் திருமுறை 12 பேர் பாடி. நெக்ஸ்ட். சி.என். அண்ணாதுரை எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரியமாயை, தீ பரவட்டம், நீதி தேவன் மயக்கம், குமரப்போர். அண்ணாதுரையோட தடை செய்யப்பட்ட புத்தகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆரியமாயை. நெக்ஸ்ட். மற்ற 3மே அண்ணா எழுதிய புத்தகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேரா பெரியார் எப்பொழுது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1914, 1919, 1949, 1969. திராவிட நாடு கோரிக்கை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1919. 1937 தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லாமே அப்பதான் தேர்தலில் பங்கேற்று ஃபர்ஸ்ட் முறையா காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியில ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாமே தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி வந்து சிஎம் இருப்பாரு. அப்போது ஆனால் ஒரு 2 வருஷம் கழிச்சு உலக போர்ல வந்து இந்தியா பங்கேற்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து அவங்களை போஸ்ட் பண்ணனால அவங்க வந்து பதவி விலகிருப்பாங்க. 1939 காங்கிரஸ் வந்து பதவியில இருந்திருக்கும். அப்போது தான் பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தென்னகத்தை மட்டும் திராவிட நாடா தனியா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திராவிட நாடு கோரிக்கையை அவர் முன் வச்சிருப்பார் 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1915, 1916, 1917, 1918. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1916. 1916ல டி.எம். நாயர், நடேசனார் எல்லாரும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் நீதி கட்சியோட முன்னோடி. அவங்க வந்து நவம்பர்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சங்கம் சார்பா டிசம்பர்ல ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க குடியரசு நாள் இதழில். அதைத்தான் பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. அதுல வந்து பிராமணர் அல்லாதோருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ற பத்தியும் பிராமணர்களோட இடஒதுக்கீடு முன்னுரிமையை நிறைய குறைக்கணுன்ற பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து பிராமணர் அல்லாதோர் மகாசாசனம் மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1916. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? டி.எம். நாயர், அறிஞர் அண்ணா, பனகல் ராஜா, ஈவே ராமசாமி. 1944 சேலம் மாநாடு, சேலம் நீதி கட்சி மாநாடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஈவே ராமசாமி. ஆக்சுவலா இந்த மாநாட்டில் தான் நீதி கட்சின்ற பேரை திராவிடர் கழகமா பெரியார் வந்து மாத்திருப்பாரு. சோ அது தலைமை தாங்கியவரும் பெரியார். 1944 தான் திராவிடர் கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? இல்வாழ்க்கை, குறங்கடிதல், கொடுங்கோன்மை, அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது என்று. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அரண் வலியுறுத்தல். அழுக்காறு அபாவைகள் இன்னாச்சொல் 4 இழுக்கா என்றது அறம் அப்படின்ற குரல்ல தான் இதை மென்ஷன் பண்ணிப்பாரு. அந்த குரல் வந்து அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறள் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? பொருளும் குடியும், கடுஞ்சொல்லும் தண்டனையும், ஒற்றும் நீதி நூலும், ஆற்றலும் செயலும். மன்னவனுக்கு கண்கள் என வள்ளுவர் குறிப்பிடுவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒற்றும் நீதி நூலும். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். அதாவது ஒற்றுக்கூறியமா கிடைக்கிற செய்திகளும் நூல்கள், சிறந்த நூல்கள் இருந்து கிடைக்கிற நூல்களும் தான் ஒரு சிறந்த மன்னவனுக்குரிய கண்கள் போன்றவை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கனியிருப்ப காய்ந்தாவன் தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? உண்மை உளவாக பொய்மை கூறல், நன்மை உளவாக தீமை கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல், இனிப்பு உள்ள போது கசப்புணது. கனியிருப்ப காய்க்க வந்தற்று என்று உள்ளது. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, இனிய உளவாக இன்னாத கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இந்த குறள் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இனிய சொற்கள் இருக்கும்போது இனிமை இல்லாத சொற்களை பேசுறதுன்றது கனி இருக்கும்போதே காய் சாப்பிடறதுக்கு சமமானது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இவ்வளவு இனிமை சொற்கள் இருக்கு, இதை விட்டுட்டு நீ இனிமை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். நெக்ஸ்ட் திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிர் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, 2ல எது சரிங்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். திருக்குறள் இல்லறத்தையும் மகளிர் கற்பத்தையும் சிறப்பித்து பேசியிருக்கோம். மனு தர்மத்துக்கு இது எதிரானதாமா. ஏன்னா மனு தர்மத்துல வந்து
இல்லறத்தை பத்திலாம் இவ்வளவு சிறப்பாக பேசிருக்க மாட்டாங்க. மகளிர் வந்து ஆண்களுக்கு கீழையும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அதிகமா மனு தர்மத்தில் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆனா திருக்குறள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரையும் சமமா கருதுற பத்தியே பேசியிருக்கோம். அதனால மனு தர்மம் வந்து திருக்குறளுக்கு எதிரானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவெம்பாவை, திருப்பாவை, தைப்பாவை. மே சொன்ன எவையும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை. திருவெம்பாவை இயற்றியது யாருன்னா மாணிக்க வாசகர். திருவெம்பாவை என்பது என்னன்னா சிவபெருமான வேண்டி விரதம் நோன்பு இருந்து காலையில நீராடி சிவபெருமான வழிபட போறதுதான் போகும்போது திருவெம்பாவை பாடலை பாடியிருப்பாங்க. அதே இது விஷ்ணுவை நோக்கி விரதம் இருந்து நோன்பு இருந்து காலையில நீராடி திருமால வழிபட போறப்ப பாடுற பாடல் வந்து திருப்பாவை. இதை பாடியது யாருன்னா ஆண்டாள். அதாவது இது வந்து சைவ நூல், இது வந்து வைணவ நூல். திருவெம்பாவை, திருப்பாவை. பாவைனா நோன்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பதிற்று பற்றில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். பதிற்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேரர். பதிற்று பத்துல மொத்தம் 10 சேரர் அரசர்களை பத்தி 10 பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். இதுல வந்து மொத 10 கடைசி 10 நமக்கு கிடைச்சிருக்காது. இடையில இருக்க 10 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அதுல 8 சேர அரசர்களை பத்தி விவரிச்சு பாடியிருப்பாங்க பதிற்று பத்துல. இது வந்து இரும்பு கடல், இதுக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் புதை இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாலிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரூஸ்பூட், ஜாகூர், சாகர், கன்னிங்கம். ஆதிச்சநல்லூர் தாலிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர். ஆதிச்சநல்லூர்ன்றது தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில இடம்பெற்றிருக்கும். இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ஜாகோர். இவர் 1876 ஜெர்மன் சயின்டிஸ்ட், ஜெர்மன் தொல்லியல் அதிகாரியான ஜாகோர் தான் இந்த தாலிகள் புதைந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது இது? கணவருக்கு மரியாதை, சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சமபொருள். இதுல பெரியார் ஆதரவு அளிக்காது. சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், ஆமா இது வந்து அவர் ஆதரிச்சார் தான். மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல் சரிதான். அது வந்து தாலின்றது பெண்களோட அடிமை சங்கிலி என்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால அது அறுத்தறியுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் பெரியார். இப்போ இதுவும் சரிதான், ஒரு ஆதரவு அளிச்சது. குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவி சமப்பட்டு சரிதான். ஆண் பெண் 2 பேருக்குமே சமமான பொறுப்பும் வாய்ப்புகளும் வழங்கப்படணும் பெரியார் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இது சரிதான். அவர் வந்து ஆதரவு அளிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கணவருக்கு மரியாதை கொடுக்கணுன்றத பெரியார் எங்கேயுமே ஆதரிக்கல. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க ஆதரவு அளிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவு அளிக்காது கணவனுக்கு முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1763, 1688, 1668, 1623. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1688. 1688ல சென்னையில இந்த நிறைய போர்ச்சுகீஸ் குடியிருப்புகளை நீக்கி அது எல்லாத்தையும் ஒன்றிச்சு 2ஆம் ஜேம்ஸ் மன்னர் வந்து சென்னையா ஒரு நகராட்சி முதல் மாநகராட்சி அறிவிச்சிருப்பாரு. இதுதான் இந்தியாவிலே முதல் மாநகராட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். தொழிலாளர் தினம், சுதேசி தினம், வெற்றி தினம், சென்னை தினம். 1907 பிபின் சந்திரபால் கைது செய்யப்பட்டிருப்பாரு. அவர் வந்து 1908 மார்ச் 9ஆம் தேதி விடுதலை செய்யப்படுறதா சொல்லியிருப்பாங்க. அந்த நாள வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சுதேசி நாளா கொண்டாடணும்னு திட்டமிட்டிருப்பாங்க. ஆனா அப்போது நடந்த கோரல் மில்க்கு எதிரான நடந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. சோ பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டனால சுதேசி தினமாக கொண்டாட திட்டமிட்டனர். யாருன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லாதவரை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? பேய், பூதம், குற்றம், விலங்கு. கல்லாதவரை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றோரோடு இணைகிறவர். கல்வி கற்காதவங்களோட விலங்குகள் மாறிட்டு இதுல மென்ஷன் பண்ணிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? மாண்புடையவர், பண்புடையார், அன்புடையார், அறிவுடையார். என்பும் உரியர் பிறர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அன்புடையார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது மத்தவங்க மேல அன்புள்ளவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்லாமே எனக்குரியது, எனக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்புடையவர்கள் வந்து என் உயிர் முதற்கொண்டு எல்லாமே மத்தவங்களுக்கு தான், என் இருக்கிறது எல்லாமே மற்றவர்களுக்காக அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அவங்க குணங்களை பத்தி வள்ளுவர் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க இதே மாதிரி இன்னொரு ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.